ஹலோ கைஸ், வெல்கம் டு இன்னும் வரைக்கும். இப்போ நம்ம வந்து பார்ட் 43 தான் கைஸ் பார்க்க போகிறோம். சாப்டர் கால் போகலாம் கைஸ். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் அந்த கேப்டன்ட்டு அந்த வார்ஷிப்லேருந்து இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் கொடுக்கும்போது அதே டைமில் கீழே அந்த ஐஸ் குயின் நின்றுருப்பாங்க. அவர் இருந்துட்டு அந்த அட்டாக் வந்து இவங்க நோக்கி வந்துக்கிட்டு இருக்கும். பின்னாடியே வந்து இந்த மாதிரி ஹீரோவோட டாக்டர் அப்புறம் அந்த செயின்ட் எல்லாருமே வந்துடுவாங்க. அப்போ இவ வந்துட்டு இப்போ அந்த அட்டாக் வந்து இவங்க நோக்கி வந்துட்டுருக்கு. இவ தான் டிஃபெண்ட் பண்ணி ஆகணும். அப்போ இருந்துட்டு என்ன பண்ணுவாள், அவளோட கியூஎல்லாம் கேதர் பண்ணி ஒரு ஸ்லாஷ் பண்ணுவாங்க. அது டேரெக்டாக போய் அந்த எனர்ஜியும் இவளோட ஃப்ரோஸ்ட் கியூயும் வந்து ஸ்லாஷ் ஆகும்போது அந்த கிளாஷில் வந்து அந்த அட்டாக் வந்து இவளோட கியூவை வந்து ஃப்ரீஸ் பண்ணிருங்க. ஆனால் ஃப்ரீஸ் பண்ணாலும் வந்து அந்த அட்டாக் வந்து அப்படியே தான் இருக்கும். அது ஃப்ரீஸ் மட்டும் தான் பண்ணி வச்சுருக்கோம் தவிர்த்து அந்த பவர் அந்த ஃப்ரீஸுக்குள்ளே தான் இருக்கும். அந்த ஐஸ் கட்டிக்குள்ளே தான் கைஸ் அந்த பவர் இருக்கும். அது வந்து கீழே வந்து செதறி விழுகிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு கிரனேட் வந்து விழுந்த மாதிரி பட்டன்னு வெட்டிக்குது சுற்றி இருக்கிற இடம்லாம். இவர் அப்போ தான் அந்த டாக்டர் இருப்பாள், அந்த ஐஸ் கியூனோட டாக்டர், அவள் வந்து ஹீரோவுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பா கைஸ். இந்த மாதிரி என்ன தான் வந்து அவனோட பவர் வந்து என்னோடய மதரோட ஐஸ் வந்து அந்த கியூஐ வந்து கிளாஷில் வந்து அது ஃப்ரீஸ் பண்ணாலும் அதோட இம்பேக்ட் வந்து அதில் அப்படியே தான் இருக்கும். அதனால தான் வந்து அது வந்து கீழே விழுந்தாலும் அது வந்து வெடிச்சு சதறுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா கைஸ். அந்த ஐஸ் குயினுக்கு இருக்கிற ஸ்பெஷல் பவர் அதுதான். அவள் வந்து ஏதாவது இப்போது அவளை நோக்கி ஒரு லாவா அட்டாக் வந்தாலுமே அதை கம்ப்ளீட்டாக வந்து செகண்டில் ஃப்ரீஸ் பண்ணிடுவாள். அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆள் தான் கிஷவ். அதனால தான் வந்து அவள் தனியாக வந்து அந்த இடத்த வந்து ஆண்டுட்ருப்பாள். ரன் சாண்டலுக்கு கீழே இருக்காது, ஜிப்பில் கீழேயும் இருக்க மாட்டாங்க. அவங்க இந்த ஹீரோட அப்பா அப்புறம் அந்த ஜிப்பில் இருப்பான்ல கிஷ், அவனுக்கு ஈக்குவலான அந்த ஜிப்பில் பேட்ரியாக் அவனுக்கு ஈக்குவலான பவர் தான் இந்த ஐஸ் குயினும். அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு பார்த்துட்டு நினைக்கிறான், என்ன எப்படி ஒரு கேவலம் ஒரு ஹியூமன் பீயிங்னால் வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லான வார்ஷிப்லேருந்து வர்ற புல்லட்டை வந்து தடுக்க முடிச்சுது, உண்மையிலேயே வந்து ஒரு மான்ஸ்டர் தான் சொல்லி அவன் மனசுக்குள்ளே நினச்சிருப்பாங்க. அப்போ நினச்சிட்டே வந்து, என்ன ஐஸ் குயின் நீங்கள் வந்து டெசிஷன் எடுத்துட்டீங்களா, நான் வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஒத்துக்கலின்னா நான் வந்து மறுபடியும் ரீகன்சிடர் பண்ணுங்கள் நான் சொன்ன விஷயத்த. நீங்கள் வந்து இது வந்து ஒத்துக்கலின்னா நான் வந்து இந்த ட்ரைபைவே ஃபுல்லாக அழிக்க வேண்டியிருக்கும், இந்த இடத்தையும் வந்து ஃபுல்லாக அழிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு சிரிச்சுட்டு வந்து, நீ அந்த இடத்தையவே அழிச்சிருவ அப்படின்னு சொல்கிறேன், ஆனால் வந்து உனக்கு என்ன அழிச்சிருவேன்னு சொல்கிற உனக்கு தைரியம் இல்லை பார்த்தியா, அது மட்டும் இல்லாமல் உன்னால் அதை பண்ணவும் முடியாது. இன்றைக்கி வந்து உங்கள் ஃபேமிலி வந்து ஹுமிலேஷன், அதாவது அந்த மாதிரி நீங்கள் வந்து வந்த வெறுங்கையிலேயே திரும்புகிற அந்த இதை வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த கேப்டன் வந்துட்டு சொல்லிகிட்டு இருப்பாங்க, உண்மைதான் ஐஸ் குயின், என்னால் வந்து உங்களை வந்து தோக்கடிக்க முடியாது தான், அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கப்பல் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய கப்பல் வந்தாலுமே உங்களை வந்து தோக்கடிக்க முடியாது, ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பவர் அந்த மாதிரி. ஆனால் வந்து உங்களால் வந்து உங்களை மட்டும் தான் காப்பாற்ற முடியும், உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாரையுமே வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளும் வந்து நீங்கள் இந்த மாதிரி டேமேஜ் வந்து ஃபேஸ் பண்ணுறது நீங்கள் விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டு இருப்பாங்க கைஸ். அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த ஐஸ் குயின் வந்துட்டு பின்னாடி வந்து இந்த ஹீரோ எல்லோரும் வந்துட்டு நின்றுருப்பாங்களே, அப்போ இருந்துட்டு இந்த மாதிரி அவள் சொல்லிகிட்டு இருப்பா, கீட்டு இந்த மாதிரி வந்து அந்த செயின்ட் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டானா வந்து அந்த ரிச்சுவல் கம்ப்ளீட் ஆகிடும், அதுதானே அதுக்கு தண்ணி அவளை கூப்பிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு அது உண்மை தான், எப்படியாவது அது வந்து அந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போனால் போதும், இவன் வந்து அந்த ரிலீக் எடுத்துடுவா, அந்த ரிச்சுவல் வந்து கம்ப்ளீட் ஆகிரும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருப்பா கைஸ். அவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா வந்து எப்படியா இருந்தாலும் சரி, இவங்களுக்கு என்ன டேமேஜ் ஆனாலும் சரி, இந்த மாதிரி ஜிப்பீலுக்கு வந்து அந்த சோர்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே அவங்க இந்த மாதிரி டேட்டி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நிறைய விஷயத்தை வந்து கைக்குள்ள வச்சுருக்காட்டி இந்த காட் ரிலீக்கும் வந்து அவங்ககிட்ட போய் சேர்ந்துச்சுட்டா வந்து அது பெரிய நாஸ்தத்தை ஃப்யூச்சருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டேமேஜ் தான் வந்து க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அப்படி அவங்க திங்க் பண்ணிகிட்டே இருந்துட்டு அப்போ அந்த ஐஸ் குயின் வந்துட்டு சொல்லுவாள், சரி நீங்கள் என்னாலும் சரி அவனோட டாக்டர்கிட்டையும் வந்து அவர் சொல்லுவாங்க, 2 பேர்த்துக்கிட்டையும் வந்துட்டு என்னாலும் சரி நான் வந்து அவன் அனுப்புகிற அட்டாக் எல்லாத்தையும் வந்து நான் ஃப்ரீஸ் பண்ணுறேன், அது ஆனால் இந்த அட்டாக்லேருந்து அந்த செதறின ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாம் கீழே விழுந்து வெடிக்கும், அதுலேருந்து நீங்கள் எப்படியாவது தப்பிச்சு அவளை வந்து அந்த ரிச்சுவல் இடத்துக்கு சீக்கிரமாக கூப்பிட்டு போய் அந்த சீக்கிரமாக எடுக்க பாருங்கள், இன்றைக்கி பார்க்கலாம் நம்மளா இல்லை இந்த ஜிப்பிலா யாராவது ஒருத்தங்க வந்து கண்டிப்பாக இந்த ஹுமிலேஷனை வந்து இன்றைக்கி ஃபேஸ் பண்ணி ஆகணும், ஒன்றா நம்ம தோற்று போகணும், இல்லைனா அவனை வந்து வெறும் கையோட திரும்பணும் அப்படின்னு சொல்லி அந்த ஐஸ் குயின் வந்துட்டு இந்த மாதிரி அவன் வந்து அட்டாக்கை வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பா கைஸ்.
அந்த ஃப்ராக்மெண்ட் வந்து இவனால் அழிக்க முடியாது. ஆனால் வந்து அதை ஃப்ரீஸ் பண்ணால் அது வந்து செதற வித்தியாசமான இடத்துலலாம் செதறும். அதுலேருந்து மட்டும் இவங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே போதுங்க. அந்த மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த கேப்டன் வந்துட்டு இவன் வந்து ஃபைட்டுக்கு ரெடி ஆகிட்டா, சீக்கிரமாக அந்த கெனானையெல்லாம் லோட் பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்து ஃபயர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்கன்னு சொல்லி அவனும் வந்து கமெண்ட் கொடுப்பாங்க. அப்படி கமெண்ட் கொடுக்கும்போது அந்த ஹீரோ வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து வேவை வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் போகிற பேத்துக்கான வேவை வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் வந்து அந்த இதில் வந்து நீங்கள் எப்படியாவது போயிருங்க அப்படின்னு சொல்லி அந்த குயினோட டாக்டர் இருப்பாள் கைஸ், அவர்கிட்ட வந்து ஹீரோ சொல்லிட்டு இருப்பார். அப்போ அந்த டாக்டர் வந்துட்டு நீ என்ன சொல்கிற, உன்னோட பாடி கண்டிஷன் பற்றி உனக்கே தெரியல, இப்போ நீ வந்து சண்டை போடுற நிலைமை இல்லை, ஆனாலும் வந்து நீ இந்த மாதிரி பேத் ஓப்பன் பண்ணி கொடுக்குறீன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு ஆமாம் உண்மைதான், ஏன்னா இத்தனை மக்கள் வந்து என்னை நம்பி இருக்காங்க, நான் வந்து அவங்களோட எஃபர்ட்ஸை வந்து வேஸ்ட்டாக போகிறக்கு வந்து விடக்கூடாது, என்ன ஆனாலும் சரி இந்த மாதிரி சிப்பியல் கைக்கு வந்து இவங்களோட இப்போ முக்கியமான ஒரு அந்த கார்டலிக்கு வந்து அவங்க கிட்ட எப்படியா இருந்தாலும் போகாமல் வந்து நான் பார்த்துக்கணும், என்னானாலும் சரி நீங்கள் வந்து திரும்பி பார்க்காதீங்க, அவளை வந்து சீக்கிரமாக வந்து அந்த செயின்ட்டு அந்த ரிச்சுவல் நடக்கிற இடத்துக்கு வந்து செயின்ட்டை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி ஹீரோ வந்து டாக்டர்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவள் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து அந்த அட்டாக் வந்து அவனுக்கு அந்த கெனானில் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அந்த குயின் வந்து அதை ஃப்ரீஸ் பண்ணுவான். அந்த ஃப்ராக்மெண்ட் வந்து உடஞ்சி வந்து அந்த இடத்துல வந்து கிரனேட் மாதிரி உளுந்து வெடிச்சிட்டு இருக்குங்க. அப்படி வெடிச்சிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த ஃப்ராக்மெண்ட் எல்லாத்தையும் வந்து டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருப்பான் அவன் ஸ்வாடை யூஸ் பண்ணி. அப்படி யூஸ் பண்ணி அவன் டிஃப்ளெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து இந்த மாதிரி அப்படி கரெக்டாக அந்த நிறைய ஃப்ராக்மெண்ட்ஸ் வரும்போது ஹீரோ தடுத்துகிட்டே தான் கைசிருப்பான். தடுத்துகிட்டே வந்து நீங்கள் வந்து பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க, என்னன்னாலும் சரி நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லும்போது அவளும் வந்து சரி அப்படின்னு போயிட்டே இருப்பா கைஸ். அப்போ நிறைய ஃப்ராக்மெண்ட் வரும்போது அந்த மூரக்கானும் அங்கே வந்துடுவான். மூரக்கான் வந்து சில அந்த ஃப்ராக்மெண்ட் வந்து டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருப்பான் வெறுங்கையில். அப்படி டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுட்டு இருக்கும்போதே வந்து இருந்துட்டு மோர்க்கா நீ இங்கே வந்துட்டியா அப்படின்னு சொல்லும்போது அந்த மோர்க்கான்ட்டு கிட் நீ வந்து ஜாக்கிரதையே இரு, இன்னும் நிறைய ஃப்ராக்மெண்ட்ஸ் வரப்போகுது, நீ இதை வந்து பார்த்துட்டு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாத அப்படின்னு சொல்லும்போது இப்போ 2 பேருமே வந்து அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. இந்த ஐஸ் குயின் வந்து அந்த செயின்ட்டை தூக்கிட்டு அந்த ரிச்சுவல் நடக்கிற இடத்துக்கு வந்து ஓடி போயிட்டுருப்பா. அப்போ திடீர்னு வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து நிறைய இடத்த டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருக்கும்போது அந்த மோர்க்கான்ட்டு கிட் நீ பரவாயில்ல, நீ வந்து முன்னே இருந்ததை விட இப்போ நல்லாவே வந்து உன்னோட ஸ்வாடை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ட, அது மட்டும் இல்லாமல் நீ நல்லாவே ஷேடோ கீயை வந்து யூஸ் பண்ணுற, உன்னோட பாடி இந்த டேமேஜ் இந்த நிலமையில் இருந்தாலும் கூட அப்படின்னு சொல்லும்போது அப்படியே சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ராக்மெண்ட் ஒன்று வந்து ஹீரோவோட வகுத்தியவே கிழிச்சிட்டு போயிருங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த மோர்க்கானை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவான். கிட் என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஐஸ் குயினும் அந்த ஐஸ் குயினோட டாக்டர் பழகேஷ் அவளும் வந்து பார்த்துருவா. பார்த்துட்டு அடைச்சா என்ன இவனுக்கு இப்படி அடிபட்டுருச்சு, நீ ஏன் வந்து இந்த எக்ஸ்டெண்ட்டுக்கு போகிற இவங்களை காப்பாற்றுருக்கு அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த செயின்ட்டுக்கு வந்து அவளோட பாஸ்ட்டு இது வந்து ஞாபகம் வருது கைஸ். பாஸ்ட்டில் வந்து இவன் வந்து அங்கேருந்து தப்பிச்சு வர்றதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற அங்கே லீட் பண்ணிட்டுருக்கிற ஒரு பெரிய ஒருத்தன் தான், அதாவது என்ன சொல்ல ஒரு எல்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்க கைஸ், அவன் வந்துட்டு தான் வந்து இந்த மாதிரி செயின்ட்டு வந்து தப்பிச்சு போக சொல்லியிருப்பான். இந்த மாதிரி சைடு நீ இங்கேருந்து போயிடு, அவனுக்கு போய்ட்டு நீ இருக்கிற உங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஹோலி பவர் தெரிஞ்சுன்னா வந்து உன்னை டார்ச்சர் பண்ணி அந்த ரிலீக் வந்து எடுக்கத்தான் பார்ப்பானுங்க, என்னன்னாலும் சரி நீ திரும்ப வராத, இங்கேருந்து தப்பிச்சு போயிரு, ஏன்னா நீ ஒன்றரை மூலம் டார்ச்சர் பண்ணி இந்த விஷயத்தை வந்து வாங்கிட்டான்னா நம்ம ட்ரைப் இனத்தை வந்து யோசிச்சு கூட பார்க்காம அவங்களுக்கு கிடச்சிச்சின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் வந்து அழிச்சிருவாங்க. இந்த மாதிரி அவங்களோட விஷயம் வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்கோசரம் இதை தான் அவங்க பண்ண பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் இருந்து போயிடு, என்னன்னாலும் சரி இந்த மாதிரி திரும்பி பார்க்காத அப்படின்னு சொன்னோன்னே வந்துட்டு அவளை இருந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா கைஸ். அவள் போயிட்டு இருக்கும்போது அந்த இப்போ இருப்பான ஒரு ஆல்கஹாலுக்கு அடிக்ட் அவன் தான் வந்து அவன் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது வந்து அவள் வந்துட்டு நினைக்கிறான், இப்போ வந்து என்னால் வந்து எந்த டெசிஷனும் வந்து மேக் பண்ண முடியல, இதுக்கெல்லாம் காரணம் என்ன, இது வந்து நான் முடிவு பண்ணுறேன்னா இல்லை யார் முடிவு பண்ணுறா, நான் வணங்குற கடவுள் முடிவு பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே போயிருக்கு. இப்போ அதுக்கப்புறம் வந்து சீன் கட்டாகி இப்போ கரண்ட்டில் காட்டுறாங்க. அப்போ வந்து இந்த ஐஸ் குயின் டாக்டர் இருப்பாள், அவள் வந்துட்டு இந்த மாதிரி போய்ட்டு இருக்கும்போது அவளுக்கும் வந்து அந்த ஃப்ராக்மெண்ட் வந்து காலை கிழிச்சிரும். அப்படி காலை கிழிச்சோன்னு இருந்துட்டு இவர் இருந்துட்டு அந்த சைண்டை தூக்கி போட்டுருவாங்க. தூக்கி போட்டோன்னே இருந்துட்டு 2 பேருமே தனித்தனியாக இருப்பாங்க. அப்படி வந்து செயின்ட் இருந்துட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த டாக்டர் வந்துட்டு நீ என்னானாலும் சரி திரும்பி பார்க்காம உன்னோட ரிச்சுவல் நடக்கிற இடத்த நோக்கி வந்து ஓடிட்டுரு, தயவு செஞ்சு எங்களோட எஃபர்ட்ஸை வந்து மீனிங்லெஸ்ஸாக ஆக்கிடாத, உனக்காக வந்து நாங்கள் இவ்வளோ எஃபர்ட் கொடுத்து இது பண்ணுறோம், அதனால் வந்து இது வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக போ அப்படின்னு சொல்லும்போது அவன் நினச்சிட்டே போயிட்டுருப்பா கைஸ். என்னானாலும் சரி பாஸ்ட்டில் வந்து அப்படி நடந்ததுன்னா வந்து
நான் வந்து கடவுள் தான் எனக்கு வந்து இப்படி சொல்கிறாங்கன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு சில விஷயங்கள் புரிய வந்துச்சு. நான் வந்து ப்ரே பண்ணி இந்த மாதிரி கடவுளை வந்து வணங்கிட்டு இருக்கிறக்காட்டி மட்டுமே வந்து எனக்கு எதுவும் நடந்துடாது. இப்போ என்னானாலும் சரி நான் வந்து டெசிஷன் மேக் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவள் வந்து அந்த ரிச்சுவலை நடக்கிற இடத்துக்கு நோக்கி ஓடிட்டு இருப்பா கைஸ். அந்த டைம் வந்து நிறைய ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து செதறி கீழே வந்து வெடிச்சுக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ அப்படியே ஹீரோ வந்து அந்த மூரக்கான் வந்து ஹீரோவை தூக்கி பிடிச்சி உட்காந்துருப்பாங்க கைஸ். அப்படி உட்காந்துருக்கும்போது வந்து ஹீரோ வந்து அன்கான்ஷியஸாக இருப்பார். அவர் சோல் மட்டுமே வந்து ஒரு கான்ஷியஸாக வந்து வேறு இல்லத்தில் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்படி இல்லத்தில் இருக்கும்போது வந்து இந்த மாதிரி அந்த ஐஸ் குயின் அந்த செயின்ட்டு வந்து இறந்துருவா. அந்த ஐஸ் குயின் இருப்பாள் கைஸ், அவள் வந்து அவளோட டாட்டர் வந்து வச்சுட்ருப்பா. சுற்றி இருக்கிற அந்த ஜிப்ஃபீல் ஃபேமிலியெலாம் வந்து அவளை அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் மூரக்கான் இருப்பாள் கைஸ், அவன் வந்து சரியான டேமேஜ் வாங்கி கீழே விழுந்துட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. அப்போ வந்து அந்த மூரக்கானை வந்து பிடிச்சி வச்சுக்கிறது வந்து மூரக்கானோடவே ஒரு 3 மடங்கு பெரிய ரெட் ட்ராகன். அது வந்து நம்ம ஜிப்பிலோட பேட்ரியாக்கோட ட்ராகன் வச்சுக்கலாம் கைஸ். அதுதான் ஆக்சுவலாக அவ்வளோ பிக்காக இருக்கும். மூரக்கானோடவே அது ரொம்ப பெருசு கைஸ் சைஸில். அப்புறம் ஹீரோ இருந்துட்டு அவரோட பாடியை பார்த்துட்டு ஒருவேளை நாங்கள் வந்து தோத்துட்டோமா, ச்சே இவ்வளோ கஷ்டப்பட்டும் வந்து எங்களால் வந்து ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அந்த மாதிரி ஃபீலிங்காக இருப்பார் கைஸ். அப்படி ஃபீலிங்காக இருக்கும்போது வந்து ஹீரோவுக்கு வந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. சரி சொல்லு ஜின், நீ வந்து இதை பற்றி என்ன நினைக்கிற? நீ எடுத்த டெசிஷனை வந்து ரெக்ரெட் பண்ணுறியா? நீ வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த மூரானை வந்து கொண்டிருக்கக்கூடாது, இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஆன்ஷியன்ட் ட்ரைப் வந்து உதவி செஞ்சுருக்கக்கூடாது. இது வந்து நீ 2 பண்ணல வந்து எது தப்புன்னு நினைக்கிறச்சின்னு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு யோசிச்சு பார்த்துட்டு, இல்லை நான் வந்து இந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினச்சது அந்த டெசிஷனை வந்து நான் ரெக்ரெட் பண்ணல. நான் எதை ரெக்ரெட் பண்ணுறேன்னா வந்து என்னால் வந்து இவ்வளோ பீப்புள்ஸ் வந்து லைஃப்ஸை கொடுத்தும் இவ்வளோ எஃபர்ட் கொடுத்தும் என்னால் வந்து இந்த மாதிரி கடைசி வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி வீக்னஸ்லேயே நான் வந்து இந்த மாதிரி வீக்காக இருந்தே வந்து இத்தனை மக்களை வந்து கொன்னுட்டேன். நான் சொன்ன மாதிரி வந்து நான் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தா, நான் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருந்திருந்தா, என்னோடய பவர் கொஞ்சம் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்தால் கூட நான் இந்த நிலமை வந்திருக்காது. அதுதான் எனக்கு வந்து ரெக்ரெட்டாக இருக்குது. நான் வந்து வீக்காக இருந்து செத்து போகிறது தான் எனக்கு ரெக்ரெட்டாக இருக்குது. அது மற்றபடி நான் வந்து பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த டெசிஷனில் வந்து செத்தது வந்து எனக்கு ரெக்ரெட்டாக இல்லை அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே வந்துட்டு அந்த வாய்ஸ் வந்துட்டு, ஓ இதை தான் நீ ரெக்ரெட்ஃபுல்லாக நினைக்கிறியா, அப்போ இந்த ரெக்ரெட்டை வந்து நீ வாழ்நாள் முழுக்க மறந்துடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஹீரோ வந்துட்டு நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது அவள் வந்து ஒரு சொடக்கு போடுவாங்க. சொடக்கு போட்டோன்னே வந்துட்டு அந்த சுற்றி இருக்கிற சுச்சுவேஷன் அந்த என்விரான்மெண்ட்டில் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி ஹீரோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல நிற்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்படி இடத்துல நிற்கும்போது வந்துட்டு ஹீரோ வந்து நீ யார் அப்படின்னு கேட்கும்போது நான் தான் அந்த ஆன்ஷியன்ட் ட்ரைப் வணங்குற கடவுள், என்னோடய பேர் கிளாம் அப்படின்னு சொல்லுவாள் கைஸ். அப்படி சொன்னோன்னே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு கிளாமா இந்த மாதிரி ஒரு கடவுள் நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அந்த காட் வந்துட்டு உனக்காகத்தான் வந்து நான் வந்து இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து இந்த மிரரில் வந்து ஆக்சுவலாக அந்த காட் ரிலேக்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த காட் ரிலேக்கில் ஆக்சுவலாக இருக்கிறதே வந்து இவ தான், அந்த கடவுள் தான் வந்து அந்த காட் ரிலேக்கில் வந்து இருப்பாள். அந்த வந்து அந்த மிரரில் வந்து என்னை சீல் பண்ணது வந்து சோல் ரேட் தான். நான் வந்து உனக்காகத்தான் இத்தனை வருஷங்கள் காத்துக்கிட்டு இருந்தேன். என்னோடய ட்ரைப் மக்கள் வந்து இத்தனை வருஷங்கள் வந்து உனக்காகத்தான் காத்துட்டு இருந்தாங்க. சோல் ரேட் சூஸ் பண்ணவனேன்னு சொல்லி ஹீரோ கிட்ட வந்து அந்த கடவுள் வந்து சோல் ரேட் பற்றி சொல்லிட்டு இருக்கு கைஸ். இந்த மாதிரி சோல் ரேட் தான் வந்து அந்த கடவுளையே வந்து சீல் பண்ணி வச்சுருப்பான்னு சொல்லி. வெல் கைஸ், இதோட வந்து இந்த பார்ட் முடிஞ்சுது. நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். வெல் கைஸ், நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.